இன்றைய தினம் ஜும்மாவுக்கு பள்ளி வெறிச்சோடி போய் இருக்கிறது, பள்ளிக்குள் யாரையுமே அவர்கள் அனுமதிக்கவில்லை என்கிற ஒரு கவலையான செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏன்னா இப்ப நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாதுன்னு. இன்னைக்கு இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்களும் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் பல யுத்தத்தில் ஜெயிச்சிருக்கலாம், இந்த யுத்தத்தில் இஸ்ரேலால ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி பங்கர்லாம் அடிஞ்சு ஒளிஞ்சு போகுதுன்றெல்லாம் இந்த கப்பல் மீது இன்றைக்கு ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா பள்ளத்தாக்கின் மீது தொடர்ந்தும் 70வது நாளாக நடந்து வரக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தினுடைய இன அழிப்பு போர் என்பது கடுமையான தாக்குதல்களோடு இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு காலையில் இருந்து வெள்ளிக்கிழமை என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பது இன்றைக்கு முதலாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதற்கு பிறகுண்டான சில முக்கியமான தகவல்கள் இருக்கிறது. அந்த தகவல்களை இரவு நேர நம்முடைய அப்டேட்டில் நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நடைபெற்ற முக்கியமான சம்பவங்களில் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தொழுகைக்காக போன சகோதரர்களை தொலைவிடாமல் இஸ்ரேலிய இராணுவம் தடுத்திருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் வளமையாக ஜுமா தொழுகை நடைபெற்று வருகிறது. கடந்த இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து அங்கே நடக்கக்கூடிய ஜும்மாக்களுக்கு ஆரம்பத்தில் லட்சக்கணக்கான மக்கள் குழுமுகிற அந்த பள்ளிவாசலில் இதுவரைக்கும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 70 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய ஜும்மாக்களில் அந்த தொழுகைக்காக வேண்டி போகிற மக்களுக்கு சுமார் 4000 பேரளவுக்குத்தான் அனுமதிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. 4000 தாண்டி யாருக்குமே அவங்க அனுமதி கொடுக்கல. பட் என்னன்னா, இன்றைய தினம் ஜும்மாவுக்கு பள்ளி வெறிச்சோடி போய் இருக்கிறது, பள்ளிக்குள் யாரையுமே அவர்கள் அனுமதிக்கவில்லை என்கிற ஒரு கவலையான செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா, இந்த யுத்தம் நடைபெற்று வரக்கூடிய காசா ஸ்ட்ரிப்புக்கும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகம், இந்த வளாகத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஏன்னா இது ரமல்லா வெஸ்ட் பேங்க் அதை ஒட்டிய மாநிலமாக தனிப்பகுதியாக மஹ்மூத் அப்பாஸினுடைய தலைமையில் யாசிர் அரபாத்தினுடைய ஃபத்தா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய அந்த பகுதிகளில் தான், ஜெருசலம் பகுதிகளில் இந்த பள்ளிவாயில் இருக்கக்கூடியது நமக்கெல்லாம் தெரியும். இந்த பகுதிகளில் யுத்தமே கிடையாது. யுத்தம் எங்கே நடக்குதுன்னு கேட்டால் காசா பகுதிகளில் தான் யுத்தம் நடைபெற்று வருகிறது. அப்படி இருக்கும்போது இங்கு தொழுகைக்காக போகிறவர்களை கூட இஸ்ரேலிய இராணுவம் தொலைவிட தடுத்து கொண்டிருக்கிறது. பள்ளி வாயிலுக்கு உள்ள யாரையுமே அவங்க அனுமதிக்காமல் பள்ளி வெறிச்சோடி போயிருக்கக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா புகைப்படமாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. உள்ள பள்ளி வெறிச்சோடி போயிருக்கிறது, யாருக்கும் தொழுகைக்கு அனுமதி இல்லை. போன சகோதரர்கள் அத்தனை பேரும் பாதைகளில் அமர்ந்து வெளிப்புறங்களில் அமர்ந்து தொழுகை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற காட்சிகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஜும்மாவுடைய தினத்தில் இப்படி ஒரு அநியாயத்தை இந்த பள்ளி வாயிலும் இஸ்ரேலிய அநியாய இராணுவம் செய்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியான நேரத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிறத பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கான் யூனுஸ், ஜெனீன் போன்ற பகுதிகளில் கடுமையான யுத்தம் நடைபெற்று வருகிறது. இந்த யுத்தத்தினுடைய இழப்புகள் எப்படி இருக்கிறது என்கிற விரிவான தகவல்களை நம்ம இரவு அப்டேட்ல தனியாக தர இருக்கிறோம். அதே நேரத்தில் இப்போதைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா, அதாவது இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் பெட்டாலியன், அதாவது இன்ஜினியரிங் பெட்டாலியன் சொன்னால் 603வது இன்ஜினியரிங் பெட்டாலியன், இன்ஜினியரிங் படைப்பிரிவு. அந்த படைப்பிரிவு கடுமையாக இன்றைக்கு ஜெனின் பகுதிகளில் அடிவாங்கி கொண்டிருக்கிறார்கள். கடுமையான தாக்குதல் அவர்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை இஸ்ரேலி டைம்ஸே இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அல் ஜசீரா தனியாக அறிவிச்சிருக்கிறாங்க, மற்ற ஊடகங்கள் தனியாக அறிவிச்சிருக்கிறாங்க, ஹமாஸ் தனியாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலி டைம்ஸும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த செய்தியை அறிவித்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் அடி விழுந்திருக்குன்னு பாருங்க. அதாவது 603வது இன்ஜினியரிங் பெட்டாலியன் கடுமையாக அடிவாங்கி கொண்டிருக்கிறது. 710வது இன்ஜினியரிங் பெட்டாலியன் கடுமையாக அடிவாங்கி கொண்டிருக்கிறது. அதாவது 2855வது பெட்டாலியன் கடுமையாக அடிவாங்கி கொண்டிருக்கிறது. 7029வது பெட்டாலியன் கடுமையாக அடிவாங்கி கொண்டிருக்கிறது. கோலானி பிரிகேட் கடுமையாக அடிவாங்கி கொண்டிருக்கிறது என்கிற காட்சிகள் செய்தி
செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதுவெல்லாம் சுஜாஇயா பகுதிகளிலையும் ஜெனின் பகுதிகளிலையும் கடுமையான ஒரு ஓர் தற்போது நடைபெற்று வருகிறது. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், அவர்கள் யுத்த நிறுத்தத்திற்கு தயாராக இருந்தாலும் ஹமாஸ் தரப்பு யுத்த நிறுத்தத்திற்கு தயார் இல்லை. முழுமையான பாலஸ்தீன விடுதலை தான் எங்களுடைய நோக்கம்ங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு உச்சம் தொட்டிருக்கிறது என்றால், அமெரிக்க நாடாளுமன்றத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இது உருவெடுத்திருக்கிறது. பைடனுக்கு தலைவலியாக மாறி இருக்கிறது, சர்வதேச நாடுகளுக்கு தலைவலியாக மாறி இருக்கிறது என்கிற காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்துல கிட்டத்தட்ட 1 2 3 4 படையணிகள், 3 பெட்டாலியன், சிறுபடைகள் 3, அதாவது 603வது என்ஜினியரிங் பெட்டாலியனும் 710வது என்ஜினியரிங் பெட்டாலியன், 2855வது பெட்டாலியன், 7029வது பெட்டாலியன், இந்த 4 படையணிகள் இது சிறு சிறு படைகள். இந்த பெட்டாலியனில் சில நேரம் 10 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க, 50 பேர் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. இந்த சிறு சிறு படைகள் அடி வாங்கிறது மட்டுமில்ல, கோலான் படையணியினுடைய படை வீரர்களுக்கும் கடுமையான தாக்குதல்கள், நேருக்கு நேர் மோதல்கள் நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகள் வெளிப்படையாகவே அவர்கள் தரப்பிலிருந்தும் இன்றைக்கு வெளியிடுகிற அளவுக்கு கடுமையான அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த கோலான் படைப்பிடிவை தெரியும், இவங்க தான் அந்த இடத்துல ரொம்ப கூடுதலாக தடுமாறினவங்க. ஏற்கனவே 103 பேர் பலியானதும் இவங்கள தான், 91 பேர் பலியானதும் இவங்கள தான். அதற்கு பிறகு பெரிய அளவில் அந்த 10 பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டதும் இவர்களுடைய சுஜாயியாவில் கொல்லப்பட்டதும் இந்த கோலான் படையணியினுடைய 9 பெட்டாலியன் தளபதிகளே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது என்கிற ஒரு ஆச்சரியமான செய்திகளையும் நாம் காண முடிகிறது. இப்படியான கடுமையான நிலைமை இருக்கும் போது ரஃபா, கான் யூனுஸ் பகுதிகளில் தற்போது கடுமையான யுத்தம் நடைபெற்று வருகிறது. நிறுத்த முடியாத அளவுக்கு 2 தரப்புலையும் கடுமையான ஓர் நடைபெற்று வருகிறது. இந்த ஓர்ல இஸ்ரேலிய தரப்பு கடுமையாக பாதிக்கப்படுகிற அதே நேரத்தில் ஹமாஸ் தரப்பு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை. ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னா எங்களுடைய இத்தனை பேரை நாங்க இழந்துட்டோம்ங்கிறத வெளிப்படையாகவே அவங்க அறிவிச்சிருவாங்க. அறிவிக்காததுல இருந்து என்ன நம்பலாம்னு கேட்டா, அவங்களுடைய தரப்புக்கு பங்கருக்குள்ள இருந்து தாக்குதல் நடத்துறதுனால அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனா இன்னொரு செய்தியையும் இஸ்ரேல் என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, ரஃபா பகுதிகளில் இருந்த ஒரு பங்கரை நாங்க டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம். ஒரு பங்கரை ஹமாஸினுடைய ஒரு பதுங்குகுழியை அழிச்சிருக்கிறோம். இதற்கான எந்த ஆதாரத்தையும் இதுவரைக்கும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து வெளியிடவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும், ஃப்ரைடே அமெரிக்காவில் கிட்டத்தட்ட வாஷிங்டன் டிசி உட்பட 8 மாபெரும் நகரங்களில் கடுமையான யூத எதிர்ப்பு, இஸ்ரேலிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஜியோனிச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது என்று சொல்லி தற்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலேயே ஒரே நேரத்தில் 8 மாபெரும் நகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. உடனடியாக சீஸ்ஃபயர் கொண்டு வரப்பட வேண்டும், யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தான் இதிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். அதே போல காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடி மருத்துவ உதவிக்காக வேண்டி இந்தோனேஷியா அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அவர்களுடைய மருத்துவ ஹாஸ்பிட்டல் கப்பலை அவர்களுடைய கடற்படை நேரடியாக காசாவுக்கு கொண்டு செல்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கு. இதுதான் அந்த கப்பல், இந்தோனேஷியாவினுடைய மருத்துவ கப்பல். இது ஒரு கடல்ல மிதக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் அவர்களுடைய படைகளோடு நேரடியாக காசாவுக்கு போகுது. ஒன்னு புரிஞ்சுக்கிறீங்க, யுத்தம் பண்றதுக்கு அவங்க போகல. கடற்படை போனாலும் அவங்க யுத்தம் பண்ண மாட்டாங்க. அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள். அதற்காக இந்தோனேஷியா இன்றைக்கு பாராளுமன்ற அனுமதியோடு இந்த கப்பலை சீக்கிரமாகவே நாங்கள் அனுப்புறோம் என்று சொல்லி அனுப்பி இருக்கக்கூடிய செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இந்த சண்டை ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் இருந்து நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஹமாஸ் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள், பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றி கிட்டி கொண்டிருக்கிறது, பாலஸ்தீனம் ஜெயிக்கத்தான் போகிறது, இஸ்ரேல் படு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது, சர்வதேச மட்டத்தில் மிலிட்டரி ஓர்ல தோத்துட்டாங்க, மீடியா ஓர்ல தோத்துட்டாங்க, மக்கள் மத்தியிலும் அவர்களுக்கு இடம் கிடையாது என்பதை திரும்ப திரும்ப பல ஆதாரங்களை முன் வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்க நேற்றைய தினம் ஒரு இராணுவத்தினுடைய ஒரு படைப்பிரிவுக்கு பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டது. அந்த விழாவில் கலந்து கொண்டிருந்தார். அந்த விழாவில் கலந்து கொண்டிருந்த இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அதுல ஒரு உரையாற்றி இருந்தார். அந்த உரையை இன்றைக்கு இலங்கையினுடைய பல மாஸ் மீடியாக்கள் வெளியிட்டு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ்
இந்த உரையினுடைய முழு பகுதியை என்ன செய்வோம்னா இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிய தனியாகவே நம்முடைய பேஜிலே நம்ம ஏற்றி விடுவோம். ஆங்கிலத்தில் அவர் பேசக்கூடிய வீடியோவை நீங்க பார்க்க முடியும். அதுல இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படும் போது யுத்தத்தினுடைய போங்கு எப்படி இருந்தது என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு அனுதாபத்தை பெற்று தருவதாக இருந்தது. ஏன்னா இஸ்ரேலுக்கு ஹமாஸ் போய் முதல்ல தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் நடத்தி முடிய இஸ்ரேலுக்கு அனுதாப அலைகள் மக்களுக்கு மத்தியிலே உண்டாகியது. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் திரும்ப ஹமாஸை தாக்குகிறோம்ங்கிற பேர்ல பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல் நடத்த போன நேரத்தில் பாலஸ்தீனம் முழுவதுமாக தாக்குதல் நடத்தப்படுகிற செய்திகள் சர்வதேசத்துக்கு வியாபிக்க ஆரம்பித்து விட்டது. தற்போது முழு சர்வதேசமும் பாலஸ்தீன மக்கள் பக்கம் திரும்பி விட்டார்கள். எந்த அளவுக்கு திரும்பிட்டாங்கன்னு சொன்னா, இந்த செய்திகளை நம்ம பார்க்கும்போது இந்த செய்திகள் எல்லாமே நம்ம சாதாரணமாக கடந்து போகிற செய்திகள் இல்லை. அவர் அழகான ஒரு உதாரணம் சொல்றாரு. இன்றைக்கு காசாவில் மட்டும் யுத்தம் நடக்கல, நம்ம வீட்டுக்குள்ளேயும் யுத்தம் நடக்குது. ஏன்னா எல்லாருக்கும் இந்த செய்தி தெரியுங்கிறதுக்காக சொல்றாரு. நம்ம வீட்டுக்குள்ள யுத்தம் நடக்குது, நம்முடைய டேபிள்ல டைனிங் டேபிள்ல யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, நம்முடைய பெட்ரூம்லயே இந்த யுத்தத்தினுடைய செய்திகள் மக்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த யுத்தத்திலே பாலஸ்தீனம் வெற்றி பெற்று வருகிறார்கள், மக்கள் மனங்களில் இடம் பிடித்து விட்டார்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஹமாஸுக்கான ஆதரவு இல்லாவிட்டாலும் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தான் என்று சொல்லி ஜனாதிபதி அவங்க சொல்லிட்டு ஒரு விஷயத்தை திட்ட தெளிவா சொல்றாரு. பல யுத்தங்களில் இஸ்ரேல் ஜெயித்திருக்கலாம், ஆனால் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விவகாரத்தை கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் கேட்டா, ரணில் விக்ரமசிங்க அவங்களுடைய பொலிட்டிக்கல்ல பலருக்கும் பல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். நான் இங்க அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை பத்தி பேச வரவே இல்லை. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த செய்தியை நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ சொல்லி இருந்தால், அல்லது அதற்கு முன்னால் இருந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவங்க சொல்லி இருந்தா, அல்லது அதற்கு முன்னால் இருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவங்க சொல்லி இருந்தா, அல்லது அதற்கு முன்பதாக இருந்த ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சொல்லி இருந்தா, இது எந்த அளவு தூரம் ஒரு வெளிவான கருத்தாக இருக்கும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னு கேட்டா, அந்த நம்ம சந்திரிகாவில் இருந்து மஹிந்த ராஜபக்சேயை பார்த்து, மஹிந்த ராஜபக்சேக்கு பிறகு மைத்திரிபால சிறிசேனையை பார்த்திருக்கிறோம். ஈவன் கோட்டாபே ராஜபக்ச, இலங்கையினுடைய இறுதி யுத்தத்தை முடித்தவர் என்று சொல்லப்படக்கூடிய கோட்டாபே ராஜபக்ச வரைக்கும் பார்த்தாலும் இவர்களுடைய சர்வதேச இன்டர்நேஷனல் நாலேஜ், இவங்களுக்கு சர்வதேச பாலிடிக்ஸினுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நம்ம அத்தனை பேருக்கு நமக்கு தெரியும். அவர்கள் எப்படி அவர்களுடைய பேச்சுக்கள் அமைச்சுக்கிறாங்க, இன்டர்நேஷனல் எப்படி அணுகுவாங்கிறதுலாம் நமக்கு தெரியும். இதே நேரத்தில் இந்த நாட்டுக்குள்ள ஏற்பட்ட பொலிட்டிக்கல் கிரைசிஸுக்கு பிறகு ஜனாதிபதி பதவியை எடுத்துக்கொண்ட ரணில் விக்ரமசிங்க அவங்க ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாகவே என்ன சொல்லப்பட்டதுன்னா, சர்வதேசத்தை இவர் அணுகுவார், சர்வதேசம் பற்றிய பல தெளிவுகள் இவருக்கு இருக்கிறது என்றெல்லாம் அவருக்கு சொல்லப்பட்டுச்சு. சில நேரங்களில் மிகைப்படுத்தலாகவும் இருக்கலாம், ஆனால் சொல்லப்பட்ட செய்திகளை நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்க சொன்ன மாதிரியே இப்போ IMF பணம் அதெல்லாம் வந்துகிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வர்ற ஒரு பக்கத்தை அதையும் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிற பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் மற்ற ஜனாதிபதி சொல்லியிருந்தா இவ்வளவு ஒரு பெருமதியானதாக பார்க்கப்படாதுன்னு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டால், ரணில் விக்ரமசிங்க என்பவர் சர்வதேச அரசியலில் மிக காத்திரமான ஒரு பங்களிப்பு செய்யக்கூடியவர். உள்நாட்டில் தான் எலெக்ஷனில் அவருக்கு ஜெயிக்க முடியுமாங்கிற கேள்வி எப்பயும் இருக்குதே தவிர, உள்நாட்டில் எலெக்ஷன் நடத்தினா தோத்து போயிடுவார் தவிர, ஆனால் அவருக்கு சர்வதேசத்தில் அவர் ஒரு நன்மதிப்பை பெற்றவருங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதாவது இன்டர்நேஷனல் ஜியோ பாலிடிக்ஸ் பேசுவதில் ரணில் விக்ரமசிங்கைக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது என்பதை அவருடைய எதிரிகளும் கூட ஒத்துக்கொள்வார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அவர் சொன்ன கருத்தினுடைய வெளிவு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயிக்க முடியாதுன்னு. இன்னைக்கு இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்களும் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் பல யுத்தத்தில் ஜெயிச்சிருக்கலாம், இந்த யுத்தத்தில் இஸ்ரேலால் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய ஆங்கில உரையை தனியாக நம்முடைய சேனலை நம்ம போட்டுடுறோம், அதையும் நீங்க பார்க்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுது, பல நாடுகளும் ரணில் விக்ரமசிங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, ஜோ பைடன் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறார், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த அளவுக்கு உண்டான ஒரு தாக்கம் சர்வதேச மட்டத்தில் தற்போது ஏற்பட்டு வருகிறது என்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நமக்கு தெரியும், இந்த ஹமாஸுடைய சுரங்கப்பாதைகளை அழிப்பதற்கு நாங்கள் தண்ணீர் அனுப்ப போகிறோம், வெள்ளம் அனுப்ப போறோம், கடல் தண்ணியை எடுத்து உள்ள பம்ப் பண்ண போறோம், கடல் தண்ணியை உள்ள பம்ப் பண்ணி அதனூடாக எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ண போறோம் ஒரு அறிவித்தலை இஸ்ரேல் விடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 7.5 மாதங்கள் இதற்காக தேவைப்படும் என்றெல்லாம் அவர்களுடைய ஆய்வாளர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிற நேரத்தில் பல ஊடகங்களும் என்ன செஞ்சாங்கன்னா தண்ணி பம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த முடிஞ்சிருச்சு இந்த முடிஞ்சிருச்சுன்னு. இன்னைக்கு கூட ஒரு தமிழ் ஊடகம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க தான் அந்த நீங்கள் எல்லாம் போய் ஹமாஸை பற்றி சும்மா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அங்கே என்ன நடக்குது தெரியுமான்னு சொல்லி பில்டப் கொடுத்தவங்க அவங்க இன்னைக்கு ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி ஒரு நியூஸ் போட்டிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் அங்கே தண்ணி அடித்து எல்லா பங்கரையும் அழித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு அல் ஜசீரா திட்ட தெளிவான ஒரு செய்தியை போட்டுக்கிறாங்க. இதுவரைக்கும் அவர்கள் தண்ணி பம்ப் பண்ணுற அஃபீஷியல் வேலையை ஆரம்பிக்கலை. என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் சோதனை முயற்சியாக ஒரு முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ட்ரையல் வெர்ஷன் பார்த்துருக்குறாங்க, ட்ரையல் ஒன்று பார்த்துருக்குறாங்க. அந்த ட்ரையலில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்குள்ள இப்படி தான் அது போகும் என்று சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க என்று சொல்லி அல் ஜசீரா என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலி டைம்ஸ் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இஸ்ரேல் டைம்ஸ்லையும் போய் பார்த்துருக்கிறோம். நம்ம பார்த்த நேரத்தில் அல் ஜசீரா சொல்வதை போலவே அவங்க அல் ஜசீராவும் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலி டைம்ஸ் இதற்கு எந்த ஒரு சோர்ஸையும் காட்டவில்லை, எந்த ஒரு ஆதாரத்தையும் இதுக்கு காட்டலைங்கிறாங்க. இஸ்ரேலி டைம்ஸ் ஒரு செய்தியா போட்டுக்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்த்தோம், நாங்கள் எங்களுடைய சோதனை வெற்றி அளிச்சிருக்குதுங்கிறாங்க. ஓகே, நீங்க உங்க நாட்டில் ஒரு குழிக்குள்ள தண்ணி அனுப்பி பார்த்துருப்பீங்க, வெற்றி அளிச்சிருக்கும், அப்படியே வச்சுக்கிறோமே. இங்க வந்து அனுப்பு ராஜா, அதான் ரெடியா இருக்கிறோம்னு சொல்றாங்களே, அனுப்புங்க, அனுப்பி பார்த்துக்கிறோம். எனவே இந்த தண்ணி அடிக்க ஆரம்பிச்சு அப்படி பங்கர்லாம் அடிஞ்சு ஒளிஞ்சு போகுதுன்றெல்லாம் இந்த யூடியூப்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பொய் சொல்றவங்களை தயவு செய்து புறக்கணிச்சிருங்க. அதை என்ன பொய் அப்படி நடந்தால் நம்மளும் சொல்லிடுவோம், சர்வதேச மீடியாக்களை டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க, இந்த நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லி. இதுவரைக்கும் இல்லை, இப்போதான் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க, நடக்குமா என்று சொல்லி பார்த்துருக்குறாங்க என்கிற செய்தி வெளியாக இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் இன்னைக்கு ஹமாஸினுடைய அரசு, அதாவது இஸ்ரேலி அரசாங்கம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. என்ன இஸ்ரேலி அரசாங்கம்னா மொசாது தலைவரே சொல்லியிருக்கிறார். என்னன்னு கேட்டால் ஹமாஸினுடைய தந்திரங்கள், ஹமாஸினுடைய யுத்த தந்திரங்கள் இஸ்ரேலுக்கு பெரும் ஒரு சுமையாக மாறிடுச்சு. அந்த யுத்த தந்திரங்கள் காசாவில் அவங்க நடந்துகிட்ட மாதிரி கான் யூனுஸ்ல இல்லை, கான் யூனுஸ்ல இருக்கிற மாதிரி சுஜாயியாவில் இல்லை, சுஜாயியாவில் இருக்கிற மாதிரி ஜபாலியாவில் இல்லை, ஜபாலியாவில் இருக்கிற மாதிரி நார்த்தில் இல்லை, நார்த்தில் இருக்கிற மாதிரி ரஃபாவுல இல்ல. ஒவ்வொரு ஏரியாவுலயும் ஒவ்வொரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கிறாங்க. அது பெரும் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல ராணுவம் ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பொறுத்த வரையில நாங்க வந்து பொதுமக்களை பாதுகாக்கிறது தான் நம்ம வேலை. நீங்க பாதுகாரு எவ்வளவு 18,000 19,000 பேரை கொண்டு முடிச்சுட்டு ராணுவம் ஹமாஸ் போய் பொதுமக்களுக்கு பின்னால ஒழிச்சுக்கிறாங்களாம். அதனால இவங்களுக்கு ஹமாஸை தாக்க முடியாம இருக்கிறான். இல்லாட்டி மட்டும் நீங்க தாக்கி கிழிச்சு அழிச்சு 70 நாளாக, அதாவது நான் அந்த ஃப்ளோவில் ஏதாவது சொல்லிட போகிறேன், அந்த அளவுக்கு இவங்கள இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவங்கள பார்த்தா லூசு பயிலுவை என்னன்னா இல்லாட்டி கிழிச்சிருவாங்களா அவங்க. ஹமாஸ் போய் பொதுமக்களாக இருக்கிறான். ஷிஃபா ஹாஸ்பிட்டல் இருந்து 27 ஹாஸ்பிட்டல் அடிச்சு நுழைக்கிறாங்க. எங்கேயாவது போய் ஒரு தலைமுடியாவது நீ எடுத்தியா? ஒரு 1000 பேர் ஹமாஸை நாங்கள் கொன்னுட்டோம்னு சொன்னியா? ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு இப்போ ஹமாஸினுடைய தந்திரோபாயங்கள் பெரும் சுமையாக மாறி இருக்கிறது என்கிற செய்தியையும் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் தற்போது யதார்த்தமான நிலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இந்த கப்பலை பாருங்க, இந்த கப்பல் மாஸ்லைன் என்கிற இந்த கப்பல் மீது இன்றைக்கு ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஹவுத்திகள், யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்திகள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, இதான் பாபல் மந்தப் பகுதியால் வந்த கப்பல். இந்த கப்பல் அதாவது லைபீரியா கொடியோட வந்த கப்பல். 2016ஆம் ஆண்டு ஹாங்காங் துறைமுகத்தில் இந்த கப்பல் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக இன்றைக்கு சாரி அறிவிச்சிருக்கிறார். இவர் தான் யமன் ஃபோர்ஸ் உடைய ஊடக பேச்சாளர் யஹியா சாரி. அவர் என்ன அறிவிச்சிருக்கிறார் கேட்டா, நாங்க இன்னைக்கு இந்த லைபீரியா கொடியோடு வந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம்ங்கறாங்க. இதை யூகே யுஎஸ் எல்லோருமே அறிவிச்சிருக்கிறாங்க தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி. இது ஒரு சரக்கு கப்பல், கொள்கலன் கப்பல், பெட்ரோல் அல்லது டீசல் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆயில் ஏத்திக்கிட்டு போன ஒரு கப்பல். அந்த கப்பல் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. மொத்தமாக 11 லட்சம் டன் வெயிட் கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய கப்பல். அந்த பெரிய கப்பல் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. தாக்குதலை நாங்கள் எனி டைமும் நிறுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டால், நீங்கள் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துறதை நிறுத்தணும், காசா மக்களுக்கான உரிமைகளை கொடுக்கணும், கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் நிறுத்திடுவோம் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு
இன்னைக்கும் அவங்க இந்த தாக்குதல்களை தொடரக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய தரப்புக்கு அவர்களுடைய வேலையை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கரெக்டாக செஞ்சுக்கிட்டு போற காட்சியை நம்ம பார்க்க முடியும். இவர்களுடைய காரியங்கள் பெருத்த தலையிடியை ரெட்சியில உண்டாக்கி இருக்கு. இது சம்பந்தமாக மேலதிக தகவல்களையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவுல வரக்கூடிய அப்டேட்ல நீங்க அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி இன்றைக்கு பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. வல்ல ரஹ்மான் அந்த பாலஸ்தீன மக்களுக்கு அருள் புரிய வேண்டும், அவர்களுடைய காரியங்களை லேசாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.